வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிக்கெட் விற்பனை எழுத்தர் உட்பட எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க கட்டணம் எதுவும் கிடையாது. நேர்முக தேர்வின் மூலம் செலக்ஷன் பண்ணுறாங்க. இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண் பெண் இருபாலரும் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி தேதி பார்த்திங்கன்னா 5/4/2024. இதற்கான முழு விவரங்கள் பார்க்கலாம் வாங்க. முதல்ல நாம் இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை நம்ம பார்க்கலாம். இதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்திங்கன்னா இணையதளத்திலே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இணையதளத்தினுடைய லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போயிட்டு அந்த இணையதளத்தில் இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. டவுன்லோட் செஞ்சுக்கங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நேரடியாக போய்ட்டு அலுவலகத்தில் இதற்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கட்டணம் பார்த்திங்கன்னா ரூபாய் 100 கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் 100 கட்டணம் செலுத்தி இதற்கான விண்ணப்ப படிவத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா இணையதளத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இலவசமாக இதற்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பது? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான விண்ணப்ப படிவம். ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒட்டுவதற்கென்று தனியாக பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸில் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டிடுங்க. அதற்கு மேலே அட்டஸ்ட்டு வாங்கிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர். ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பெயரை எழுத வேண்டும். இப்போ அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா அலுவலக உதவியாளர். டிக்கெட் விற்பனை எழுத்தர் பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா அந்த பதவியின் பேர் எழுதணும். ஏட்டுங்களா? ஒன்றுக்கு மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் சர்டிஃபிகேட்டில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி எழுதுங்க. தந்தை பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது எழுதணும். பாலினம் ஆணா பெண்ணான்றது எழுதிருங்க. நிரந்தர முகவரி, 12 இலக்க ஆதார் அட்டை எண். ஸோ ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா 12 இலக்க எண் கொடுத்துருப்பாங்க. அதை எழுதிடுங்க. உங்களுடைய மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மதம், கல்வி தகுதி, இதர தகுதிகள் ஏதும் இருப்பின் அதோடைய விவரம். அரசுதழ் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து 1/3/2024 பின்னர் பெறப்பட்ட நன்னடத்தை சான்று கண்டிப்பாக இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நன்னடத்தை சான்று பார்த்தீங்கன்னா இறுதியாக பயின்ற பள்ளி கல்லூரியில் பெறப்பட்ட சான்று நகல். குற்றவியல் நடவடிக்கை இருப்பின் அதோடைய விவரம். ஆம் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கான விவரங்கள் எழுதணும். இல்லை அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா எதுவும் எழுத தேவையில்லை, இல்லைன்றதை எழுதிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பின் அதோடைய விவரம். கேட்டிங்களா? இந்து சமய அறநிலையத்துறை ஆளுகையின் கீழ் உள்ள முதுநிலை அல்லாத திருக்கோயில் பணியாளர் எனில் அதனுடைய விவரம். போஸ்டிங் நேம் ரைட், அது பார்த்திங்கன்னா பதவியின் பெயர், பணியில் சேர்ந்த நாள், பணிபுரியும் திருக்கோயில், பணிபுரிந்து வருவதற்கான சான்று, நன்னடத்தை சான்று. உறுதிமொழி காலத்தில் பூர்த்தி செஞ்சுருங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாளிடம் எழுதிடுங்க. மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுவிடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் அட்டஸ்ட் வாங்கி பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அத்துடன் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப்பு அதில் ரூபாய் 25 ஸ்டாம்ப் ஒட்டி அதையும் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்பணும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுகளுடன் அஞ்சல் உரையில் பணியிட வரிசை எண் மற்றும் நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பதவியின் பேர் எழுதிட்டு தெளிவாக குறிப்பிட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா துணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலை, பேரூர் வட்டம், கோவை மாவட்டம் 641046 என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா நேரிலோ அப்படி இல்லைன்னா அஞ்சல் மூலமாகவோ அனுப்பலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 5/4/2024. ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியமன முறையானது அடிப்படை கல்வி தகுதி, அனுபவம், செயல்முறை தேர்வுகள், கூடுதல் தகுதி மற்றும் நேர்முக தேர்வு ஆகியவற்றில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க. விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேல் உரை மீது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவி வந்து குறிப்பிட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு எவ்வித பயணப்படியும் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேர்முக தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்த செலவில் தான் நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். நேர்முக தேர்வின் போது பார்த்தீங்கன்னா அசல் சான்றிதழ் வந்து கண்டிப்பாக கொண்டு வர சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 1/7/2023 அன்று உள்ளவாறு 18 வயது முதல் 45 வயதிற்குள் இருக்கணும். இந்து மதத்தை சார்ந்தவராகவும் இறை நம்பிக்கை உடையவராகவும் இருக்கணும். விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் கூடுதல் கல்வி தகுதிக்கான சான்றிதழ்கள் மற்றும் ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களுக்கு அரசுதழ் பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றொப்பம் பெற்று அனுப்பப்பட வேண்டும். அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பி ஒன்லி. தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. டிக்கெட் விற்பனை எழுத்தர் அருமையான போஸ்டிங்கு. ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 18,500 58,600. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்புக்கு மேலே இப்போ 12ஆம் வகுப்பு எனி டிகிரி முடிச்சிருக்கீங்களும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அலுவலக உதவியாளர் 2 போஸ்ட்டு. சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,900 50,400. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். காவலர் 4 போஸ்ட்டு. சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,900 50,400. தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். திருவழகு 2 போஸ்ட்டு. சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,900 50,400. தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். விடுதி காப்பாளர் 1 போஸ்ட்டு. சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,900 50,400. தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். பல வேலை 1 போஸ்ட்டு. சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,800 50,000. கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். ஓட்டுநர் 5 போஸ்ட்டு. சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 18,500 58,600. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். முதல் உதவி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். குறைந்தது ஓராண்டு அனுபவம் இருக்கணும். பிளம்பர் கம் பம்ப் ஆப்ரேட்டர் 1 போஸ்ட்டு. சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,000 56,900. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் குழாய் பணியர் பாடப்பிரிவில் வழங்கப்படும் தொழிற்பயிற்சி நிலைய சான்றிதழ் பெற்றிருக்கணும். தொடர்புடைய பிரிவில் 5 வருடம் அல்லது 2 வருடம் தொழில் பழகுனர் பயிற்சி அனுபவம் பெற்றிருக்கணும். மின் உதவியாளர் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 16,600 52,400. 1 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மின் பணியாளர் தொழிற்பயிற்சி நிறுவன சான்றிதழ் பெற்றிருக்கணும். மின் உரிமம் வழங்கல் வாரியத்திடமிருந்து சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். மினி பஸ் கிளீனர் 1 போஸ்ட்டு. சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 50,000. ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதுக்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மோட்டார் உத்தி பற்றி நன்கறிந்த நபர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். உபகோயில் அருள்மிகு கரிவரதராஜ பெருமாள் திருக்கோயில் வடவள்ளி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 2 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. காவலர் 1 போஸ்ட்டு, திருவழகு 1 போஸ்ட்டு. காவலருக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். திருவழக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும்.
சம்பளம் பார்த்தீங்கன்னா காவலர் பணிக்கு 11,600 36,800 ரூபா. திருவழகு பதவிக்கு பார்த்தீங்கன்னா 10,000 31,500 ரூபா. இதில் பார்த்தீங்கன்னா 12 விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்த கடிதங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 21. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழில் படிக்க மற்றும் எழுத தெரிந்தவங்களும் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களும் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிற மாரி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணுன்னா நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.